நீண்ட நாட்களுக்கு பிறகு காளியம்மாள் பொதுவெளிக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறது. என்னதான் கிண்டல் பண்ணாலும் அது பேசுற டோனை பார்க்கும்போது பரிதாபமா தான் இருக்கு. அதாவது இந்த வெற்றி குமரன், புகழேந்தி மாறன் இவங்க எல்லாம் வந்து தட்டி விடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு அனத்தல் டோன் எடுப்பாங்கல்ல. நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், எனக்கேன் இப்படி எல்லாம் நடக்கிறது. முழு பேட்டிலையும் வந்து சீமான தலைவர்னே சொல்லல. அண்ணங்குது இல்ல, அதெல்லாம் தாண்டி குறிப்பா கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்த போது உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு கேட்டா, அது நம்மள ஏன் இப்படி சொல்லணும், நாம என்ன பண்ணணும், நம்ம தப்பே எதுவும் பண்ணலையே. மேடைகள்ல குலசாமிங்கிறாரு, என் தங்கச்சிங்கிறாரு, இப்படி பிசுற வெட்டி விடணும் அப்படிங்கிற அந்த பிசுறுங்கிற சொல்ல எல்லாம் கேட்கும்போது எனக்கு உள்ளபடியே வருத்தமா தான் இருந்துச்சு. முதல்ல இந்த ஆடியோ வந்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒருத்தர் பதிவிட்டு இருந்ததா எனக்கு அனுப்பிச்சாங்க. அதை நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு அதில் என்ன சூழல்னே புரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் கட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு என்ன பெருசாக கோவமாவோ ஆத்திரப்பட்டோ என்கிட்ட பேசினதே இல்லை. ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால இவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட தான் இருந்தேன். முதல்ல இது வந்தோடனே நானே தான் அவருக்கு அமிச்சேன். நீங்க அமைச்சதுக்கு அவர் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலையா? அதான் இந்த பதில் தான் வந்தது. நான் நேர்ல வந்து பேசுறேன். நேர்ல வந்து பேசுறேன். நான் அந்த ஆடியோ வந்து அனுப்பி விட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து தமிழ் தேசிய பேசுனேன், எனக்கு அனுப்பியா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பேன். இந்த அம்மா வெளியில சொல்லல. அவன் அப்படித்தான் நினைச்சிருப்பான், பேசுனேன் எனக்கு தெரியாதா, இது எனக்கே அனுப்பி வைக்கிறேன். இல்ல, அவர் வந்து அப்ப முக்கியமான வேலையா சண்டிகர்ல இருந்தாராம். சண்டிகர்ல காலிஸ்தான் கூட்டமைப்போட ஒரு ஷூட்டிங் போயிருந்தான். நயன்தாராக்கு அப்பாவை நடிக்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு 4 நாள்ல ஊருக்கு வந்துடுறேன். வந்த பிறகு உன்னிடம் இதை பற்றி நேரடியாக பேசுகிறேன், நேரில் பேசிக்குவோம், நீ உன் வேலையெல்லாம் பாரு அப்படின்னு மட்டும் சொன்னார். அப்படின்னு வந்து பேசினாரா அப்படின்னா, இல்லை கடைசியாக பேசுனது இதை பற்றி இதுதான். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு மேடை ஏறினாப்புல, ஏறி நான் பிசுரும்பேன் மசுரும்பேன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பிட்டை சேர்த்து அசிங்கப்படுத்தி விட்டாரு. எதுக்கு இப்படி சொன்னாருன்னு தெரியல. அது ஒரு துன்பியல் சம்பவமா கடந்து போக முயற்சி பண்ணுது. ஆனால் கண்களில் வந்து கண்ணீர் வந்து சீம்ஸ் நாய் மாதிரி கண்ணீரே கண்ணீரேன்னு ஆயிடுச்சு, நிற்கிது. இன்னும் 2 வாரத்தை என்னக்கா உங்களை போய் நான் அழுதுட மாட்டுக்கு மனசை பெசையுதுக்கான்னு இவன் சொல்லியிருந்தா ஆமா அது வந்து அழுதுருக்கும், கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கலாம். முக்தார் மாதிரி ஆளா இருந்தா நீ எப்படி அழுவாம போறேன்னு பாப்போன்னு பாத்துருப்பாப்புல. சரி ஓகே, ஆனா பாவமா தான் இருக்கு இல்லையா? நான் எங்க பார்த்தேன், 16 நிமிஷம் உட்காந்து நீ தானே பார்த்த. ஆங்கரும் வந்து திருப்பி திருப்பி சரி இதுதான் உன்னைக்கு இந்த வீட்டில் தான் உனக்கு மதிப்பு மரியாதை இல்லையே, பிசுரை வெட்டி விடுறேன்னு முடிவு பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் இங்க எதுக்கு நீ இருக்க, ரோசமே இல்லையா இல்லையா, சோத்துல உப்பு போட்டு தான் நீங்கிறியா. ரொம்ப பேர் சொல்றாங்களே உன்னை பல கட்சிகள்ல கூப்பிடுறதாகவும், பல கட்சி எல்லாம் கூப்பிடலைங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல கூப்பிட்டுருக்காங்களே அதெல்லாம் யாருமே பேசலைங்க அப்படின்னா, அதிமுகல இருந்து மட்டும் எங்க உறவினர் மூலமா ஒருத்தர் கூப்பிட்டாரு, அந்த அம்மா அங்கிருந்து போச்சுன்னா நம்ம பக்கம் வருமா அப்படிங்கிறத வந்து ஒரு ஊகமா கேட்டாங்க. அது மட்டும் என் காதுக்கு வந்துச்சு. சரி போவீங்களா? அங்க போக முடியாதுங்க. சரி விஜய் தான் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவரும் தமிழ் தேசிய பாதையில பயணிக்கிறதா உங்க அண்ணன் தான் சொல்றாரு, அங்க போயிருவீங்களா அப்படின்னு கேட்டா அது எப்படிங்க இப்படி சொல்ல முடியும்? காலத்தின் கையில் அது இருக்கு. இல்ல அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என் வீடு இருக்குங்க, நீ அவங்க வீட்டுக்கு போவீங்களான்னு ஏன் கேக்குறீங்க? என் வீடு தான் இருக்கே, என் வீட்டுக்காரர் இருக்காரு, ஏதாவது கேன வாக்குல தண்ணியை போட்டு ஏதாவது பேசிட்டாருன்னா, யோ நீ பேசுறது தப்பியா, நான் தப்பு எதுவும் பண்ணலையான்னு கன்வின்ஸ் பண்ணுவேன். அப்படியா நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன் சாரின்னு அவரும் மன்னிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போவாரு. குடும்பம்னா இப்படிதானே இருக்கும். அவர் எங்க அண்ணன் ஏதோ தண்ணியை போட்டு போதையில இப்ப என்ன சூழ்நிலையில இருந்தாரோன்னு தெரியல, அது சொல்லுது, குறிப்பா சொல்லுது. புரிஞ்சுக்க அவர் என்ன சூழ்நிலையில அப்படி சொன்னாரோ, மிதமிஞ்சிய போதையில தலகாணி வைக்காம படுத்தா ஒரு நாளைக்கு தலை கீழே வரைக்கும் போற மாதிரி இருக்கும் மப்புல. எனக்கு அப்படியா, அது குடிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படியா படுத்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ரெக்லைனர்ல தானே படுக்கிறாப்புல, பாடி பெருசு, பின்னாடி இழுத்துக்கு பின்னாடி சாஞ்சு அந்த போத வாக்குல ஏதாவது வாய்ஸ் நோட்டை அனுப்பி இருக்கலாம். அவர் சூழ்நிலை நமக்கு தெரியாது, பேசிட்டாரு. இதையே நீங்க ஏன் கிண்டி கிண்டி கேக்குறீங்க? நாங்களும் அதெல்லாம் மறந்துட்டோம், எனக்குன்னு வீடு இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி தான், இங்குதான் பயணிப்பேன். அதவே ரொம்ப இழுவையா சொல்லுது. எங்க அவன் சொன்னான் பாத்தீங்களா ஒரு டோனு,
பிசுரும்பேன் மசுரும்பேன் வேறன்னு இன்னும் அசிங்கமா கூட 4 வார்த்தை பேசுவேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யார்? இந்த டோன் வந்து காளியம்மாட்ட வர மாட்டேங்குது. ஏன்னா அடி வாங்கினது காளியம்மா. பிசுருக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால பொதுவாகவே இந்த மாதிரி கட்சியில் இருக்கவங்களுக்கு சோரா சொரணையான்னு ஒரு கேள்வி வரும்ல, இருத்தலியல் தொடர்பான கேள்வி. இல்லை, அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெற்றிக்குமரன் ஆகட்டும், புகழேந்தி மாறனாக இருக்கட்டும், இல்லை இப்போ வெளியேற போகிற காளியம்மானாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து கொள்கை ரீதியாகவே இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த சக்கரம் வந்து மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் சுற்றுற அந்த அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, சீமான் இப்படி சீமான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு தெலுங்கு குடும்பத்தோடைய மதிமயங்கி தெலுங்கு குடும்பம் வந்துருச்சு, மாமியார் பயங்கர பெட்டான் சீமானுக்கு, இவங்க எல்லாம் சேர்ந்து சோழியை முடிச்சிருவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா ஆல்ரெடி இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த 8% வாக்கு வங்கிங்கிறதும், நாம் தமிழருங்கிற வெளிநாடுகளிலிருந்து பணத்தை கொட்டக்கூடிய ஈழ ஆதரவு அமைப்புகள்ல இருந்து பணத்தை கொட்டக்கூடிய ஒரு அமைப்பை கைப்பற்றுவது என்பதுதான் முக்கியமான விஷயம். இவன் எப்படியும் கடனாசமா போக போறான். அதான் இவனுக்கு லிவர் போச்சு, என்னன்னாலும் இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள இவனுடைய ஆட்டம் ஓஞ்சிரும். அதற்கு பிறகு இதை எப்படி கைப்பற்றுவதுங்கிறதுல தான் இருக்கு. ஏன் வந்து நாம் தமிழர்ல இருந்து வெளியே வந்தவர்கள் மற்ற கட்சிகளுக்கு போகாம தூய தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறேன், வளர்த்து நான் வீட்டில் சுத்துற மாதிரியே அங்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க. இல்லை, இந்த அம்மாவும் சொல்லுது, நீங்க என்ன வேணாலும் முடிவெடுங்க காளியம்மாள், ஆனா வந்து தமிழ் தேசிய பாதையை மட்டும் கைவிட்டுறாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு, பார்ட்டிக்குள்ள இருந்தே ஒருத்தர் சொன்னாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரொம்ப விலகி போயிட வேணாம், இந்த ரவுண்டுக்குள்ளேயே இரு, உனக்கு ஒரு வாய்ப்பு வரும், வாய்ப்பு சீக்கிரமே வரும் அப்படிங்கறதான். உண்டியல் போடுறதுக்கு ஒருத்தன் இருக்காங்க. சரி, நல்லது நடக்கட்டும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை அறிவிக்கிறார். அது தொடர்பாக ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறார். அதுல பேச்சு வாக்குல பல்வேறு கேள்விகள் வருது. மது ஒழிப்புக்கான தேவை எங்கிருந்து வருகிறது? நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக 2016 மது ஒழிப்பு பூரண மதுவிலக்கு பற்றி தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருந்தது. அதிமுகவுக்கும் அதுக்கு கவுண்டராக உடனடியாக நாங்களும் படிப்படியாக மூடுவோம்னு சொல்றது அப்படின்னு நிருபர்கள் கேட்கும்போது, ஆமாம் சொன்னார்கள், அது கட்சியுடைய நிலைப்பாடா மட்டுமே இருக்கு, அரசாங்கத்துக்கு அந்த கட்சிகள் வரும் பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகளை காணவில்லை, அதை வெளிப்படையாக கேட்பதற்கு தான் இந்த மாநாட்டுடைய அவசியமே இருக்கு. அதிமுகவும் படிப்படியாக குறைக்கிறேன்னு சொல்லிச்சேன்னு நிருபர் சொன்ன உடனே அவங்க செஞ்சாங்களா ஆட்சியில் இருந்தபோது? இப்போ வேணா அவங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டோம் எங்கள் மாநாட்டில். சாதியவாத கட்சிகள், மதவாத கட்சிகள், இந்த இரண்டும் போதையை விட மிக மோசமான தீங்கை கொண்டவை, அவை இல்லாத எல்லா கட்சிகளுமே வந்து கலந்துக்கலாம், ஏன் ஈவன் அதிமுக கூட வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு, ஏன் இந்த மூஞ்சி கூட இருக்கட்டுமே என்ன அப்படின்னு சொல்ற டோன்ல அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இல்ல, அவங்க தேர்தல் அறிக்கை வச்சு சொல்றேன், திமுகவினுடைய நிலைப்பாடு, அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்ல. திமுக 2016 தேர்தல் அறிக்கையில மதுக்கடைகளை மூடுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் நினைவூட்டி வேண்டுகோள் வைக்கிறோம். தயங்குகிற எல்லோருக்குமே, அதிமுகவும் சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன், இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். அதிமுகவுடைய ஐடி விங் எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்குன்னா, திமுக கூட்டணி உடைந்து விட்டது, விசிக எங்களுடன் வந்து விட்டது, அவங்களாவது பரவாயில்ல, எடப்பாடியே எவ்வளவு இலவு காத்த கிளியா உட்கார்ந்து இருக்காருங்கிறது எப்படி தெரியுதுன்னா, உடனடியாக அடுத்த 10வது நிமிஷம் ஜெயக்குமார் நியூஸ் வருதுங்க. அதிமுக வந்து தவிர்க்க முடியாத சக்தி என்பதால் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு விசிக அழைத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக CV சண்முகத்தை மறந்து விட்டு வந்துவிட வேண்டாம், முதல் வரிசையிலேயே அவரை தான் உட்கார வைக்க வேண்டும்ங்கிற லெவல்ல அவரு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கட்சியே வந்து காட்சி எடுத்து அலையுது, யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு. உண்மையிலேயே இது வந்து அதிமுக என்கிற எக்கு கோட்டை தானே அவங்க சொல்லுவாங்க. இந்த எக்கு கோட்டைக்கு மிகப்பெரிய அவமானம். கோட்டைக்கு முரட்ட சிங்கம். திமுகவே பார்த்து 2 கூட்டணி கட்சிகளை ஒரு அயர் பண்ணி அனுப்புவாங்கல்ல, டெபுடேஷன்ல போயிட்டு வாங்க, அப்படி அனுப்புனா கூட தப்பு இல்ல. என்ன இருந்தாலும் உண்மைதான், எம்ஜிஆர் கட்சி இல்ல, அதெல்லாம் உண்மை. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப விசிக கூட்டணி அளவில் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு அதிமுக முதலில் வரட்டும், பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, பாஜகவை இந்திய அளவிலேயே வீழ்த்துவது, இந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் அவர்கள் வரட்டும். அது வந்துச்சுன்னா தானாவே அவர்களுக்கு இழந்த ஓட்டெல்லாம் வந்துடும். கூட்டணிக்கு நாங்கள் வருவது 2வது, எங்களுக்குன்னு ஒரு கூட்டணி இருக்கு, அந்த கூட்டணியின்படி நாங்கள் செயல்படுகிறோம். இது கூட்டணி அல்லாமல், அரசியல் கணக்குகள் இல்லாமல் சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை,
மது ஒழிப்புங்கிற ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்த்து அரசியல் கட்சி அல்லாதவர்களும் குறிப்பாக கட்சி சாராத பொதுமக்களை பொது ஆட்களை வைத்து இதில் உரையாட வைக்கிறோம், மருத்துவர்கள் இது மாதிரியான ஆட்களை அந்த இதுல பேச வைக்கிறோம், கட்சிகளை அழைப்பதை தொடர்பாக நாங்க இன்னும் எந்த முடிவும் எடுக்கல, தனிப்பட்ட முறையில் எந்த கட்சிக்கும் நாங்கள் அழைப்பும் விடுக்கவில்லை. இதை சொன்னதற்கு காரணம் அதிமுக படிப்படியா குறைக்குது, நீங்கள முடிஞ்சா வேணா இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்க சொல்லுங்கிற டோன்ல சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இவர்கள் கொஞ்சம் கூட அதிமுகவை அப்படி வந்து வேணா நீங்க கூட வாங்கன்னு சொல்ற அளவுக்கா நாங்க புளிய மரத்தடியில நிக்கிறோம் அப்படின்னு கேட்க வக்கில்லாமல் என்னைய கூப்பிட்டாங்கன்னு முதல் வரிசையில ஓடுறாங்க. ஓடி இவங்க ஓடவே அவர் அடுத்த பிரஸ் மீட் நியூஸ் 18ல வச்சு தனிப்பட்ட முறையில எல்லாம் கூப்பிடல, சும்மா கைதட்டுனேன் உடனே வராதீங்கடா அப்படிங்கிற ரேஞ்சில் அடுத்த இது. இவருடைய நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்னு போன தேர்தலில் தொண்டர்களை நம்ப வச்சு கடைசியில் யாருமே சீந்தாம விட்டு இவர் நிலைமை இப்படின்னா புரட்சி பாதம் தான் அதை விட கொடுறோம். அவங்க போனவருக்கும் சீட்டை கொடுக்காமல் ஆமாம் இந்த லட்சணத்தில் தான் அது இருக்கு. இனி அடுத்த தேர்தலுக்கு 2026 நான் மெகா கூட்டணியை உருவாக்க போகிறேன், அந்த வேலையை என்னிடம் விட்டு விடுங்கள், நீங்க வந்து தம் கட்டி பிடிச்சிட்டுருங்கன்னு தொண்டர்களுக்கு சொல்லிட்டு தான் முதல் கட்சியாக திமுக கூட்டணியிலிருந்து விசிக எங்களுக்கு வந்து விட்டது. எழுச்சி தமிழரும் புரட்சி தமிழரும் இணைந்தால் மட்ட சாங் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் ஐடிவிங்க வைத்து அணத்தி கொண்டு இருக்கிறார். அடுத்து 10வது நிமிஷமே அவர் அதை பபுளை உடைச்சு விட்டார். இவர்கள் எப்படி இவ்வளவு வெக்கமே இல்லாம இவ்வளவு டெஸ்பரேட்டா கூட்டணிக்கு இயங்கக்கூடிய ஒரு நிலைமையில, உண்மையிலே கூட்டணிக்கு யாருமே வரலைனாலும் கூட அதை எப்படி மறைச்சுக்கணும்னு கூட எடப்பாடிக்கு தெரிய மாட்டேங்குது. சீமானை யாரும் சீந்தறதில்லை, ஆனா அவன் அதை எப்படி மறைச்சுக்கிறான்னா, யாரை நம்பியும் அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, தமிழ் தேசிய பாதையில் நான் தனித்தே பயணிப்பேன், அதை திரும்ப திரும்ப சொல்லி அதவே வந்து ஒரு பெரிய பெருமையா, அதுதான் ஒரு குறைந்தபட்சம் அரசியல் அறிவு இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய வேலை. இவர்களுக்கு ஒரு தேர்தலுக்கு கூட்டணிக்கு ஆளுநர் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டோன் இருக்குல்ல, நீங்க வேணா வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க ஏரியாவுக்கு வரமாட்டோம், அதுக்குன்னா எக்ஸ்ட்ரா ஆகும். ஆமா, அது மாதிரியான ஒரு டோன்ல தான் அவரு 10 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. எடப்பாடிக்கு அது வர மாட்டேங்குது, லைட்டா கண்ணடிச்சாலே குடு 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 குடுன்னு ஓடுறாரு. ஆமா, அது போஸ்ட் அடிச்சுட்டு போறாரு, என்ன இன்னாரு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு ஆள ஜெயக்குமார வேற அனுப்பி பேச வேற ஆளே கிடைக்கலையா உங்களுக்கு? மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிலத்துக்கு செலுத்த வேண்டிய 730 கோடி ரூபாய் குத்தகை பாக்கி தொகையை செலுத்தாததால் அந்த வளாகத்துக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் நேற்றைக்கு சீல் வைத்திருக்கின்றனர். உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கு கிளப் சார்பாக குத்தகையை ரத்து செய்த கையுடன் உடனடியாக போலீசாரை குவித்து சுயாதீனம் எடுத்து விட்டார்கள், அது சட்ட விதிமீறல் அப்படின்னு இது பண்றாங்க. ஜட்ஜுகளும் அதை தெரிவிக்கிறாங்க. எவ்வளோ பாவம் அவங்க ஏதோ குதிரை பந்தயம் நடத்திட்டு இருக்காங்க, சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு அவங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு வாதம் வைங்களேன். தனித்தனியாக நோட்டீஸ் பிறப்பித்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு அரசு தரப்பில் சொன்னதன் அடிப்படையில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னையில் குதிரை பந்தயம் நடத்த கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு 1945 பிரிட்டிஷ் பீரியடில் 160 ஏக்கர் 86 சென்ட் அரசு நிலம் 100 ஆண்டு கரெக்டாக 99 ஆண்டுகள் குத்தகை அடிப்படையில் வழங்கப்படுது. இந்த குத்தகை காலம் 2044 தான் முடிவடையுது. இந்த நிலத்தில் குதிரை பந்தய மைதானம் அமைக்க குத்தகை விடும்போது ஆண்டுக்கு அன்றைக்கு 1945 614 ரூபாய், இன்றைக்கு ஒரு சிப்பம் அரிசி கூட வாங்க முடியாது 614 ரூபாயில, காமூட அரிசி கூட வாங்க முடியாது. ஆண்டுக்கு 614 ரூபாய் வந்து வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. 1970 பிரிட்டிஷ் ஆட்சி முடிந்து அதற்கு பிறகு 1970 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குத்தகை வாடகையை உயர்த்துவது தொடர்பாக மாம்பலம் கிண்டி வட்டாட்சியர் மூலமாக ஒரு நோட்டீஸை அரசாங்கம் அனுப்புகிறது. அதற்கு அந்த கிளப் சொன்னக்கூடிய விஷயம், வாடகை உயர்த்துவது தொடர்பாக 1945 நாங்கள் பிரிட்டிஷாருடன் போட்ட அந்த ஒப்பந்தத்தில் எந்த பிரிவுமே இல்லை. பிரிட்டிஷ்காரன் இந்த மாதிரி மன்னர்களுக்கு அங்கங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்களுக்கு பல்வேறு டீலுகளை போட்டு எதை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்க, ஏன்னா எவன் அப்பன் வீட்டு காசு அவனுக்கு, அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது.
அந்த டீல்ல வந்து பிற்காலத்தில் நாங்கள் 100 வருஷம் லீஸுக்கு எடுத்துக்குவோம், அந்த லீஸுக்கு 614 ரூபா அன்னைக்கு கட்டியிருக்கோம், அந்த வாடகையை கூட மாற்றுவதற்கான எந்த ஷரத்துகளும் அந்த டீல்ல இல்லை அப்படின்னு இன்னைக்கும் வாதிடுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அப்போது திமுக அரசு ஏற்க மறுத்து, அதாவது 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 1967 ஆட்சிக்கு வருது. அடுத்த 3 ஆண்டுகளில் சென்னையில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நிலத்தை ஒரு குதிரைப்பந்தய மைதானத்துக்காக பணக்காரர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இல்லை, அதில் குறிப்பாக வந்து 67 தேர்தலில் திமுகவினுடைய வாக்குறுதிகளில் ஒன்று வந்து குதிரை பந்தயத்தை நிறுத்துவோங்கிறது. அது அந்த முக்கியமான ஒரு வாக்குறுதியாக அது இருந்தது. என்ன காரணம்னா, பணக்காரர்கள் ரேஸ் நடத்துகிறாங்க. பணக்காரர்கள் தங்களுடைய பொருளாதார வளத்தை காட்டுவதற்கு, தங்களுடைய இதை காட்டுறதுக்காக வந்து ஒரு குதிரையை வந்து வளர்க்குறது, இந்த நாட்டு குதிரை அந்த நாட்டு குதிரைன்னு இறக்குமதி செஞ்சு அதுக்கு தனியாக வந்து ஒரு 50 பேர்த்த வேலைக்கு போட்டு வளர்க்குறதுலாம் நடந்தது. அதை பந்தயத்தில் விட்டு அதை வந்து யார் குதிரை பெரிய ஜெயிக்குதுங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பந்தயத்தை வைத்து சூதாட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அந்த சூதாட்டங்கிறது ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு. சேலத்துலேருந்து வர்றது, திருச்சியிலேருந்துலாம் வந்து சென்னையை நோக்கி வந்து இந்த புக்கிகள்கிட்ட வந்து சூதாடிகள் பந்தயத்தை கட்டி இந்த குதிரை பந்தயத்தில் நடக்கக்கூடிய சூதாட்டங்களை வந்து தடுப்பதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக இருந்துச்சு. இதனால தான் ஆட்சிக்கு வந்தோடனே உடனடியாக இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு நோட்டீஸ் அனுப்பி அதுக்கு வாடகை உயர்த்தி கொடுங்க அல்லது பந்தயத்தை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்ட ரீதியாக திமுக இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கமாக பரிசு சீட்டு முறை கொண்டு வராங்க. தமிழ்நாடு முழுக்க வந்து லாட்ரி சீட்டை வந்து அண்ணா கொண்டு வர என்ன காரணத்தினாலனா, இவங்க வந்து ஒரு ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் வந்து வருமானம் வருது இந்த குதிரை பந்தயத்தில். அன்னைக்கு தேதிக்கு, அதாவது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு வருமானம்ங்கிறது மிகப்பெரிய தொகை. இன்றைக்கி 2000 கோடி ரூபா அளவுக்கான பணம். அந்த பணத்தை அந்த வருமானத்தை வந்து எப்படி நம்ம ஒரே நாளில் வந்து வேணான்னு சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் தான் வந்து அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்த உடனே கூட உடனடியாக இது பண்ணாமல் சட்ட ரீதியாக நோட்டீஸ்லாம் அனுப்பிட்டு இந்த பக்கம் வந்து பரிசு சீட்டை ஆரம்பிக்கிறாரு. பரிசு சீட்டை ஆரம்பித்து அதன் மூலமாக வருவாய் பெருக்கிட்டு இருக்கும்போது தான் இதை நிப்பாட்டணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அதுக்கான நோட்டீஸுகள்லாம் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் 74 கலைஞர் வந்து இதற்கு மேலே அவருடைய ஆட்சி காலம் வந்து 71 ஜெயிக்கிறார். 3வது ஆண்டில் வந்து உடனடியாக நிப்பாட்டணும்னு சொல்லி 1974 குதிரை பந்தயத்துக்கு தடை விதித்து சட்டமன்றத்திலேயே தீர்மானத்தை போட்டு நிப்பாட்டிடுறாரு. அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே வந்து சிலை வச்சிடறாங்க. ஒரு குதிரை பாய்ந்து ஓடக்கூடிய குதிரையை வந்து ஒரு வீரன் பிடித்து நிறுத்துவது மாதிரியான ஒரு சிலையை வந்து 2 பக்கமும் வச்சிடறாங்க. வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு போட்ட சட்டத்துக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்குது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து ஸ்டே கொடுத்துட்றாங்க தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துக்கு. அதுக்கு இடையில் வந்து மிசா வந்துடுது. மிசாவில் இதெல்லாம் கண்டுக்க முடியாமல் போகுது. திமுக ஆட்சி போயிடுது. அதற்கு பிறகு வந்து மீண்டும் வந்து குதிரை பந்தயம் நடக்க ஆரம்பிச்சிருது. எம்ஜிஆர் வந்து விட்டார். எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, 86ல் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக எம்ஏஎம் ராமசாமி எல்லாம் இருக்கார். ஸோ அவர் அந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் வந்து அவர் தான் வந்து இதாக இருக்கார், பொறுப்பில் இருக்கார். அவர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருக்காருன்னா இப்போ அவருக்கு ஆப்பு வைக்கணுங்கும்போது எம்ஜிஆருடைய இறுதி காலத்துக்கு முன்பாக 86ல் 10 வருஷம் தெரியாது, அப்போ தெரியுது. அப்போ தான் அவருக்கு வந்து உரைச்சி உடனே வந்து அதை நிப்பாட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாரு. தடை விதிக்கிறாரு. அப்பயும் தடை விதிக்கிறாங்க. தடை விதித்தோடனே அடுத்த வருஷம் எம்ஜிஆர் இறந்துடுறாரு. எம்ஜிஆர் இருந்தோடனே போய் தடையை நீக்கி 88ல் வந்து ரிலீஃப் ஆகிட்டு வந்துட்டு திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் அண்ணா வந்து ஏன் தேர்தலுக்கு இதில் சொல்லிட்டு உடனே வந்து நிப்பாட்டலைன்னா, அன்றைக்கு 68ல் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பதிலளிக்கிறாங்க. என்னென்னா, ஆந்திரா முதலமைச்சர் சொல்கிறார், தமிழ்நாடு அரசு குதிரை பந்தயத்தை நிறுத்திவிட்டால் உடனடியாக சித்தூரிலோ திருப்பதியிலோ சென்னையை ஒட்டி சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் ஏதாவது ஒரு ஊரில் உடனடியாக குதிரை பந்தயம் வந்து நடத்த ஆரம்பிப்போம். ஏன்னா அது அவ்வளோ வருமானம் போகுது. இங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து ட்ரெயின் மூலமாக போய் அங்கே போய் விளாட்றாங்க, திருப்பதியிலேருந்து போய் விளாட்றாங்க, எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதில் வரக்கூடிய வருமானம் நமக்கு அப்படியே வரணும்னா உடனடியாக ஆரம்பிக்கப்படும் சொல்லி அறிவித்தார். அதனால தான் படிப்படியாக மாற்று வழி ஒன்று அந்த பணத்தை வருமானத்துக்கு தேடிக்கிட்டு நம்ம செய்யலான்னு சொல்லி செஞ்சாங்க. இது எல்லாமே கணக்கில் இருக்கணும். ஆனால் 96ல் ஒரு தீர்ப்பு வருது. எப்படி வந்து ஆன்லைன் ரம்மிக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, 2016ல் ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா, அதே மாதிரி 96ல் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு வந்து இந்த குதிரை பந்தயம் என்பது சூதாட்டம் கிடையாது, திறன் சார்ந்த ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அதனால் பந்தயத்தை நிப்பாட்ட முடியல. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, இடத்த கொடு, நீ வாடகையே கட்டலை. இந்த 616 ரூபாயில் கணக்கு வச்சாலே வந்து 730 கோடி ரூபா. 1970 முதல் 2004 வரையிலான காலகட்டத்துக்கு குத்தகை வாடகை பாக்கி தொகை மட்டும் 730 கோடியே 86 லட்சத்தி சொச்சம்.
இதைத்தான் செலுத்தும்படி மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு நோட்டீஸ் வருது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தான் இவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அப்போது எஸ்.எம். சுப்பிரமணியம் கடந்த ஆண்டு நீதிபதி மார்ச் மாதம் ஒரு உத்தரவு பிறப்பித்து அரசு நிலங்களின் குத்தகை வாடகையை உயர்த்துவதும் பொது நலனுக்காக குத்தகையை ரத்து செய்வதும் அரசுடைய கொள்கை முடிவு. அந்த முடிவு சட்டவிரோதமானது என்று கூற முடியாது. குத்தகைக்கு விடப்பட்ட நிலமாக இருந்தாலும் சந்தை மதிப்பின் அடிப்படையில் வாடகையை உயர்த்த தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளது. பேசிக்கான லாஜிக் இல்லையா? ஆமா. 634 ரூபா வருஷ வாடகையை கொடுத்து இல்லை, இப்போ நம்ம முல்லை பெரியார் அணையை எடுத்துக்கோமே, நம்ம 1000 ஆண்டுகள் வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. தமிழ்நாடுக்கும் வந்து திருவாங்கூர் இதுக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இந்த அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த அணை வந்து பலவீனமாக இருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, மலையாளிகள் குற்றச்சாட்டு வைக்கும்போது தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்குது. நீங்கள் அணையை செக் பண்ணிக்கோ, ஒன்றிய அரசின் சார்பில் வந்து அணையை செக் பண்ணிக்கங்க, நிபுணர்கள் அணையின் அந்த ஸ்திரத்தன்மையை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 3 தடவை வந்து சோதனை பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த அணை வலுவாகவே உள்ளதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால தான் அவர்களால் இந்த முல்லை பெரியார் அணைக்கு எதிராக எதையுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வாய்ப்பு நம்ம கொடுக்குறோமா இல்லையா? இப்போ இதெல்லாம் வந்து நீண்ட கால குத்தகையினை கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு கொடுப்பதற்கும் தனியாருக்கு கொடுப்பதற்கும் அந்த அரசு அந்த நிலத்தின்மை வைத்து அல்லது ஒரு அணையை வைத்து என்ன செய்கிறதோ என்பதும், ஒரு அரசில் இருக்கக்கூடிய குத்தகை நிலத்தை வைத்து சூதாட்டம் நடப்பதும் வந்து இப்போ ஒரே விஷயமா நம்ம பார்க்க முடியாது. முல்லை பெரியார் இருக்கும் போய் தான் வந்து ராமநாதபுரம் வரைக்கும் வந்து ஒரு வைகை நதி நல்லா பாயுது ஒரு பருவ காலத்தில் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த அணை தான் காரணம். இந்த ரேஸ் கிளப்புடைய வரலாறுன்னு எடுத்து பார்த்தா இதன் முழுக்க நீங்கள் நாட்டு அரச பரம்பரையினரும் மைசூர் உடையார் பரம்பரையினரும் இவர்கள் கூட பல்வேறு ரிட்டையர்டு ஜட்ஜுகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து தான். உள்ளுக்குள்ள பேரில் பார்த்தா எஸ்பி லட்சுமணன் வருது. நம்ம ஊடகவியலாளரா? இல்லை, வேற ஏதாவது இருக்கும். இல்லை, அந்த லெவலில் யாருக்காங்க ஊடகவியலாளர்கள்னு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஸோ இவர்கள்லாம் தான் சேர்ந்து பண்ணுறாங்க. இதை அனுபவிக்கக்கூடியவர்களுடைய தர்க்கம்ங்கிறது ஊடகங்களில் பேசுபொருளே ஆகிறது இல்லைங்க. இங்கே நடு சென்னையில் இவங்க இவ்வளவு பெரிய பணக்காரர்கள், பாரம்பரிய மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்களுடைய சொகுசுக்காக, அவர்களுடைய லாபத்துக்காக அவ்வளவு சொத்து இருந்துச்சுன்னா உரிய காசு அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய காசு தானே. அந்த காசை கொடுத்துட்டு அதை இப்போ வரைக்கும் பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது பொது நலனுக்காக நடு சிட்டியில் இருக்கக்கூடிய நிலம் எங்களுக்கு தேவைப்படுகிறது, அங்கே சட்டமன்றம் வருது, மருத்துவமனை வருதுன்னு ஏதாவது சொல்லி கேட்டால் இவர்களால் மறுக்கவே முடியாது. ஆனால் அதை கூட அது இன்னும் சொல்லலை. இப்போ வரைக்கும் கோர்ட்டில் நடந்து கொண்டிருப்பது நியாயமாக இதற்கு செலுத்த வேண்டிய வாடகையை கொடு, அதை கூட கொடுக்குவாங்க. அப்போ இவர்கள் அந்த கார்டை எடுத்தாங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு போய் பேச ஆரம்பிக்கும். ஆமாம். திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது இது மட்டும் இல்லைங்க. இப்போ கடந்த ஜூலை மாதத்துல இதே கிளப்புடைய ஊட்டியில் இருந்துச்சு. ஊட்டியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான 52 ஏக்கர் நிலத்தை 1977 முதல் இதே மெட்ராஸ் ரேஸ் கிளப் வந்து குத்தகைக்கு எடுத்து குதிரைப்பந்த மைதானமாக பயன்படுத்தி வந்துச்சு. முதல்ல முறையாக குத்தகை செலுத்தி வந்த ரேஸ் கிளப் நிர்வாகம் பிறகு இந்த உத்தரவு, இந்த குத்தகை தொகை உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களாக 2001 குத்தகை தொகையை செலுத்தாமல் வைத்திருந்தது. 23 ஆண்டுகளில் கிளப் நிர்வாகம் 820 கோடிக்கு குத்தகை தொகை செலுத்தாமல் வைத்திருந்தது. அதற்கப்புறம் அது ஹைகோர்ட்ல வழக்காக மாறி 2019 ஆண்டு குதிரை பந்தய மைதானத்தை மீட்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. அது 2019 வந்து அது உடனே நடக்கல. அப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதை கடந்த ஜூலைல கையகப்படுத்தி போர்டு வச்சிருக்காங்க. இது மட்டுமல்ல, சென்னையில இது மாதிரி பெரும் பணக்காரர்கள் வசம் இருக்கக்கூடிய இது போன்ற சொத்துக்களை மீட்பது மட்டுமே இந்த 3-4 ஆண்டுகளில் எத்தனை நடந்திருக்கு. தோட்டக்கலை சங்கத்துக்கு ஒழுக்கப்பட்ட செம்மொழி பூங்காவே வந்து இவங்க தானே இருந்தது. அதுவும் கலைஞர் தான் மீட்டு எடுத்தாரு. பார் நடத்தின கபாலீஸ்வரர் கோயில் கிளப்ல வந்து இந்த பிரமிட் நடராஜன் இவங்க கேங்கெல்லாம் தனியா போட்டு உட்கார்ந்து அதை மீட்டு சைவ பார் வித்தியாசமா இருக்கேடா கருவாடு மாதிரி. 1910 ஆண்டு தோட்டக்கலை சங்கத்துக்காக அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 23 ஏக்கரை வந்து கத்தீட்ரல் சாலை இருந்த நிலத்தை வழங்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த தோட்டக்கலை சங்கமாக இருந்தது தனிநபர் வசம் போய் அந்த நபருடைய ஆக்கிரமிப்புல முழுமை. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலம், அதற்கு பிறகு மீண்டும் வருகிற ஜெயலலிதா ஆட்சி காலம், அது அதிமுக பிரமுகரான ஹார்டிகல்ச்சர் கிருஷ்ணமூர்த்தி என்கிற தனி நபர் வசம் போயிரு. அவர் தனிப்பட்ட முறையில கோர்ட்ல பல வருடங்களாக அதை இழுத்து போடுறார். அங்க ஒரு பெரிய சென்னையுடைய சென்னையுடைய ஹார்ட், அந்த அங்கிருந்த இது வந்து இந்த படத்துல எல்லாம் வருமே, அபூர்வ சகோதரர்கள் எல்லாம் வருமே, அந்த டிரைவின் உட்லண்ட்ஸ். ஆமா,
அதுக்கு ஆப்போசிட்ல இருந்தது. அந்த இடத்துல தானே செம்மொழி பூங்கா வந்து. ஆமா, செம்மொழி பூங்கா வந்தது. இப்ப இவங்க வாங்குறதுனா இவங்க சொன்ன எந்த காரணத்துக்காக குத்தகை எடுத்தாலும் அதுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்ல. தோட்டக்கலை சங்கத்துக்குன்னு வாங்கி அங்க உட்லண்ட்ஸ் ஹோட்டல் வைக்கிறது, இங்க கிண்டி ரேஸ்னு வாங்கி உள்ள கல்யாண மண்டபம் கட்டி விடுறது, உள்வாடகை கூடுறது, இத்தனை அட்டூழியமும் செய்து அதில் பணம் பார்த்து கொண்டு அதற்கு உரிய தொகையை கூட அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய குறைந்தபட்ச வாடகை தொகை கூட செலுத்தாமல் இவர்கள் ஏய்த்து பிழைக்கணும்னு பார்க்கும்போதுதான் திமுக ஆட்சி மீண்டும் மீண்டும் வந்து இதை என்ன செய்து இதை மீட்டெடுப்பது. 1989 17 ஏக்கர் நிலத்தை வந்து அன்றைக்கு மீட்டெடுத்தார். அந்த இடத்துல தான் 2009ஆம் ஆண்டு செம்மொழி பூங்கா வருகிறது. இதுல தமிழ்நாடு ரொம்ப ஒரு ஜியாகிரபிக்கலாக ரொம்ப நெருக்கமான ஒரு மாநிலம். இதில் 8 கோடி பேர், இப்போ உத்தரப்பிரதேசம் சொல்கிறோம்னா 22 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மாநிலம் வந்து பறந்து விரிந்து கிடக்குது. தமிழ்நாடு ரொம்ப ஒரு குறுகலாக இருக்கக்கூடிய பகுதியில் 8 கோடி பேருங்கிறது மிக அதிகமானது. இதில் இத்தனை ஒரு தனிநபர்களோ ஒரு கும்பலோ சேர்ந்து இவ்வளோ பல நூறு ஏக்கர்களை வந்து வளைச்சி போட்டுக்கிட்டு அதில் சூதாட்டம் நடத்துறது. நீங்கள் குதிரை பந்தயமா ஒரு குதிரை பந்தயம் ஒரு விளையாட்டு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கிண்டியில் மெட்ரோ ஏறி பாருங்கள், அது கடைசி சீட்லேருந்து ஒரு நடந்து பாருங்கள், எத்தனை பேர் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே இப்போ ரப்பர் செருப்பு, தேஞ்சி போன ரப்பர் செருப்புகளோட உட்காந்து சின்ன புக்கில் வந்து நோட்டு எழுதிக்கிட்டு பெங்களூர் ரேஸோட டீட்டெயில் எழுதிக்கிட்டு இங்கே எத்தனை குதிரை ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி அதை நம்பி அடுத்த நாள் வந்து சூதாடுறதுக்கு பணத்தை திரட்டுறதுக்கு யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறோமோ பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அது தனி ஒரு உலகமாகவே இயங்கிட்டு இருக்கு. இதை முதல்ல ஒழிச்சாகணும். இது எப்பாடுபட்டாது இதை நிப்பாட்டியே ஆகணும். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து நிம்மதியாக அவங்க கூட என்னமோ பண்ணி லாட்டரியை ஒழிச்சதை பெருமையா பேசுறாங்க. இல்ல, கலைஞர் இதை நிப்பாட்டினாருங்க, குதிரை பந்தயத்தை நிப்பாட்டினாரு. எவனாவது இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சாதனைகள் எழுதியிருக்காங்களா? இந்த நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, மக்கள் பயன்பாட்டுக்கு உதவ வேண்டியது. இதை சில பணக்காரர்கள் இப்படி பயன்படுத்தி வருவது தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊடகத்திலும் ஒரு முனகலான குரல் கூட இருக்காது. ஏன்னா 1000 கோடிங்க அந்த தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருந்து மீட்டெடுத்த சொத்து 1000 கோடி ஒரு தனி நபர் வைத்திருக்கிறார். இந்த இது வந்து இவங்க குடும்பமா பல 4-5 குடும்பங்கள் சேர்ந்து எல்லாம் அரச குடும்பங்கள் அவங்க விளையாட்டு பண்ணணுங்கிறதுக்காக இதை வைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு அபத்தம், இது எவ்வளவு பெரிய அட்டூழியம். 611 ரூபா வாடகைக்கு இங்க கால் வைக்கிற இடமாவது சென்னையில கிடைக்குமா? ஆனா நீ அனுபவிச்சுட்டு வர்றதும் இல்லாம அதை கோர்ட்டுக்கு போய் திரும்ப திரும்ப உறுதி பண்ணிக்கணும்னு பாக்குறியே. கோர்ட்டிலும் இவர்களுக்கு இதையெல்லாம் என்ன கேவலமா இருக்கு. முதல்ல இவங்களை துரத்தி விட்டு கவர்மெண்ட் இதை நலப்பணிகளுக்கு பயன்படுத்துன்னு உத்தரவு போடாமல் அவர்கள் பக்கத்து நியாயம் இதை எப்படி உடனே எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிற கேள்வி எல்லாம் வருதுன்னா மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை ஊடகங்கள் யாராவது செய்திருக்கிறார்களா இத்தனை வருடத்தில்? இது ஒரு பக்கம். 2044 வரைக்குமான 44 வரைக்குமான 99 வருட கான்ட்ராக்ட் ஏற்கனவே முடிஞ்ச கான்ட்ராக்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். மாஞ்சோலை அதுவும் முடியுது, அதையும் இளவெழுத்து விடுறாங்க. இப்போ இதை பற்றி பேசுங்க. இதுக்கான இது வந்து அதற்கு பேசக்கூடிய நபர்கள் அதை அரசு கையகப்படுத்தி அதை காடுகளாக மாற்ற போகிற அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ஒரு சென்னையினுடைய நகர் மத்தியில் ஒரு 1000 இவ்வளோ ஏக்கரை வந்து ஒரு கும்பல் ஒரு 5 பேர் 6 பேர் குடும்பங்கள் சேர்ந்து பிடிச்சி போட்டிருக்காங்களே, இதுக்கு எதிராக ஒரு குரலாவது பேசுறீங்களா? எதையாவது கருத்து எழுதுறீங்களா? அப்படின்னா இவர்களுடைய யோக்கியதை என்ன? மீட்டெடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் ஒரு ஆர்டிகல் வந்திருக்காங்க, இதை வந்து மீட்க வேணும். அரசு என்ன அதாவது அரசுக்கு இல்லாதெல்லாம் நொட்ட சொல்றே இல்லை. திமுக அப்படி பிடுங்கி இருக்கணும், இப்படி பிடுங்கி இருக்கணும். முதல்ல இதை பிடுங்குங்க திமுக அப்படின்னு சொல்லி ஒரு எவனாவது ஒருத்தன் தலையங்க எழுதுறீங்களா? திமுக வரும்போதெல்லாம் என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத நான் பட்டியல் போட்டுட்டேன். அதிமுக இதற்கு இடையில 30 வருட காலம் ஆண்டு இருக்குல்ல, அந்த காலத்தில் இந்த பணக்காரர்கள் எப்படி அங்கு ஆண்டார்கள், எந்த அடிப்படையில் அது நடந்துச்சு? அப்ப அவர் செட்டியார் சாகும்போது அந்த குடும்பத்துக்குள்ள பூந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு ஜெயலலிதாக்கு அந்த குடும்பத்துல நெருக்கம் இருக்க போய் தானே இந்த இத்தனை கூத்து நடக்குது. ஆமாங்க, வெளிப்படையா பத்திரிகையில் எழுதுனாங்க. போய் ஒரு 50 கோடி ரூபா தோத்துட்டாரு குதிரை பந்தயத்தில். ஜெயலலிதா பணம் கொடுத்து விட்டு ராமசாமி செட்டியார் வந்து மீட்டெடுத்து வந்தாருன்னு சொல்லி 10 நக்கீரன் பத்திரிகையில் எழுதுனாங்க. அவங்க மறுப்போ எதிர்ப்போ எதுவுமே தெரிவிக்கல. இதில் என்னன்னா 96ல் ஒரு ராமசாமிக்கும் ஜெயலலிதாக்குமான தனிப்பட்ட இதெல்லாம் இருக்குல்ல, அவருக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க எம்பி பதவி கொடுக்குற அளவுக்கான ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குற அளவுக்கான உறவுகள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்க போய் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இடத்த வந்து இந்த அம்மாவுடைய வளர்ப்பு மகனுக்கு திருமணத்துக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி காலேஜ் ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு எதிராக கல்லூரி போகுது, அவருக்கு எதிராக அந்த பல்கலைக்கழகம் போகுதுன்னொடனே அவர் சொல்லியே அவருடைய இதில் அனுமதியின் பேர்லேயே தான் ஜெயலலிதா அந்த மூவ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு கையகப்படுத்திய போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாடு ஐயப்பனுக்கு போகுது, அவருடைய வளர்ப்பு மகன் ஐயப்பனுக்கு போகுது. அப்படிங்கும்போது இந்த அம்மா வந்து
ராமசாமியினுடைய விருப்பத்தின் பேரில் தான் அந்த அரசு கையப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் பண்ணாங்க. எல்லா வகையிலும் அவங்க உதவி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வகையிலும் பண்ணாங்க. இதை பற்றிலாம் யாருமே பேச மாட்டாங்க. லாட்டரியை நிப்பாட்ட ஜெயலலிதா ஏன் குதிரை பந்தயத்தையும் அதன் தொடர்பாக நடக்கக்கூடிய சூதாட்டத்தை நிப்பாட்டுறதுக்கான எண்ணம் வரல? ஏன்னா அது அவங்களுடைய ஃப்ரெண்டோட கம்பெனி, அவங்க நடத்தக்கூடிய நிறுவனம், அது மாதிரி தான் அதை பார்த்தாங்க. நல்ல வேளை இவங்க இதற்கு பிறகு இதை நிறுத்திவிட்டால் இந்த ஏழை குடும்பங்கள் எல்லாம் சோற்றுக்கு என்ன பண்ணும், அரசாங்கம் வீடும் வேலையும் கொடுக்கணும்னு கிளம்பாமல் இருக்காங்கிற அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது. ஆமாம், நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.